வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சனிக்கிழமை காலையிலே கிறிஸ்மஸ் டே ப்ரோக்ராம் ப்ராக்டிஸுக்குன்னு சொல்லிட்டு பசங்க 2 பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க. அப்புறம் லாஃப்ட்டில் போடுறதுக்காக இந்த மாதிரி ரீப்பர் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் தூக்கி போட்டு ஹாலில் கிடந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து லாஃப்ட்டில் அடிக்கிட்டோம். அதுவே லேட் ஆகி பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க ஊரில் செய்யக்கூடிய கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய கல்யாண புளிச்சாறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்படின்னா வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி குழம்பு சட்டியில் போட்டு அதிலே புளியை கரைச்சி ஊற்றிடணும். தக்காளியும் கசக்கி போட்டுடணும். அதோட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி புளிக்குழம்பு பொடி போட்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எதுவுமே வதக்க வேணாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். நல்லா கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவலை போடணும், அரைக்கக்கூடாது. துருவல் போட்டு அதோட கொஞ்சமாக அரிசி மாவை கலந்து நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு பச்சை வடை போனதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டு குழம்பு வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளித்து ஊற்றிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டைக்கோஸ் அப்பளம் ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.